சைனத் பில்டர்ஸ், சென்னை ராஜகீழப்பாக்கத்தில் ரெடி டு ஆக்குபை நியூ பிளாட். மாத வாடகை பட்ஜெட்டில் EMI. வணக்கம். செய்திச் சுருக்கம். முன்னறிவிப்பு இன்றி எந்த ஒரு வாக்காளரும் நீக்கப்பட மாட்டார்கள், தேர்தல் கமிஷன் உறுதி. பீகாரில் விரைவில் சட்டசபை தேர்தல் நடக்கவுள்ள நிலையில் அங்கு வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணி நடந்தது. இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவிக்கும் எதிர்க்கட்சிகள் தகுதி வாய்ந்த வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டி பார்லிமெண்டில் அமளியில் ஈடுபட்டு வருகின்றனர். தேர்தல் கமிஷன் நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் தேர்தல் கமிஷன் புதிதாக பிரமாண பத்திரம் தாக்கல் செய்துள்ளது. கொள்கை ரீதியாகவும் இயற்கை நீதியின் கொள்கைகளை உறுதியாக கடைபிடிப்பதன் மூலமும் ஆகஸ்ட் 1 வெளியிடப்பட்ட வரைவு வாக்காளர் பட்டியலில் இருந்து எந்தவொரு வாக்காளரும் முன்னறிவிப்பு இன்றி நீக்கப்பட மாட்டார்கள். அதற்கு முன் அவருக்கு நோட்டீஸ் வழங்கி கருத்துக்கள் கேட்கப்படும். சம்பந்தப்பட்ட ஆவணங்கள் வழங்கவும் வாய்ப்பு கொடுக்கப்படும். எந்த ஆவணமும் வழங்க முடியாமல் பாதிக்கும் அபாயத்தில் இருக்கும் வாக்காளர்கள் உரிய ஆவணங்களை பெறவும் வழி ஏற்படுத்தப்படும். தகுதி வாய்ந்த வாக்காளர்கள் விடுபடக்கூடாது என்பதற்காக விழிப்புணர்வு பிரச்சாரம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அந்த பிரமாண பத்திரத்தில் தேர்தல் கமிஷன் தெரிவித்துள்ளது. 3 வந்தே பாரத் ரயில் சேவை நாட்டுக்கு அர்ப்பணித்தார் மோடி. பல்வேறு ரயில் திட்டங்களை துவக்கி வைக்க பிரதமர் மோடி இன்று பெங்களூரு சென்றார். கவர்னர் தாவர்சந்த் கெலாட், முதல்வர் சித்தராமையா, பாஜக தலைவர்கள் வரவேற்றனர். கர்நாடகாவின் பெங்களூருவில் RV ரோடு முதல் தமிழகத்தின் ஒசூர் சாலையில் உள்ள பொம்மச்சந்திரா வரை மெட்ரோ பாதை அமைக்கும் பணிக்கு 2016 பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டினார். மொத்தம் 18.82 கிலோமீட்டர் தூரம் கொண்ட இந்த வழித்தடம் 7160 கோடி செலவில் அமைந்துள்ளது. RV ரோடு டு பொம்மச்சந்திரா இடையே ஓட்டுநர் இல்லாத மெட்ரோ சேவையை பிரதமர் இன்று துவக்கி வைக்கிறார். முன்னதாக பெங்களூரு சிட்டி ரயில்வே ஸ்டேஷனில் பெங்களூரு டு பெலகாவி, அமிர்தசரஸ் டு ஸ்ரீமாதா வைஷ்ணவ தேவி கத்ரி, அஜ்னி டு புனே ஆகிய வழித்தடத்தில் 3 வந்தே பாரத் ரயில் சேவைகளை பிரதமர் துவக்கி வைத்தார். பாஜக கூட்டணிக்கு OPS மீண்டும் வருவாரா? 2024 லோக்சபா தேர்தலில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம் ராமநாதபுரம் தொகுதியில் போட்டியிட்டு தோற்றார். அடுத்த ஆண்டு சட்டசபை தேர்தலில் பாஜகவுடன் அதிமுக கைகோர்த்த நிலையில் கூட்டணியில் OPSக்கு முக்கியத்துவம் குறைந்தது. பிரதமர் மோடி தமிழகம் வந்தபோது பன்னீர்செல்வத்தை சந்திக்க நேரம் ஒதுக்க மறுத்துவிட்டார். ஆனால் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்தார். இதனால் பாஜக தன்னை அவமதித்து விட்டதாக கூறி தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து விலகுவதாக அறிவித்தார். தேர்தல் நெருங்கும் சமயத்தில் கூட்டணி பற்றி முடிவெடுப்போம் என கூறிய OPS அடுத்த ஓரிரு நாளில் முதல்வர் ஸ்டாலினை சந்தித்து பேசியது தமிழக அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியது. ஆனால் பன்னீர்செல்வத்தை மீண்டும் கூட்டணிக்குள் சேர்க்க பாஜக தரப்பில் இருந்து தொடர்ந்து முயற்சி செய்யப்படுகிறது. நேற்று தமிழக பாஜக நிர்வாகிகள் OPSஐ போனில் தொடர்பு கொண்டு பேசினர். அப்போது பாஜக தேசிய பொதுச் செயலாளர் PL சந்தோஷ் சென்னை வரும்போது உங்களை சந்திக்க விருப்பப்படுகிறார் என பாஜக நிர்வாகிகள் கூறியுள்ளனர். அதற்கு OPS நான் எனது ஆதரவாளர்களுடன் பேசிய பிறகே முடிவை சொல்கிறேன் என பதிலளித்துள்ளார். இதனால் OPS மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைவாரா என்ற பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. பிரதமர் மோடி இம்மாதத்தில் தமிழகம் வரவுள்ளார். அப்போது OPSஐ மோடியுடன் சந்திக்க வைக்கவும் தமிழக பாஜக நிர்வாகிகள் ஏற்பாடு செய்து வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்திய விமானங்களுக்கு தடை, பாகிஸ்தானுக்கு ரூபாய் 250 கோடி இழப்பு, அந்நாட்டு ராணுவமே ஒப்புக்கொண்டது. பஹல்காமில் ஏப்ரல் 22ஆம் தேதி லஷ்கர்-இ தொய்பா பயங்கரவாதிகள் நடத்திய கொடூர தாக்குதலில் 26 சுற்றுலா பயணிகள் இறந்தனர். நாட்டையே உலுக்கிய இந்த தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் பாகிஸ்தானில் புகுந்து தாக்கி பயங்கரவாத முகாம்களை அழித்தது. பல அமைப்புகளை சேர்ந்த 180 பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டனர். பஹல்காம் தாக்குதல் நடந்த மறுநாளே பாகிஸ்தானுடனான சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை நிறுத்தி வைப்பதாக இந்தியா அறிவித்தது. இதனால் இந்திய விமானங்கள் தங்களது வான்வெளியை பயன்படுத்த பாகிஸ்தான் அரசு தடை விதித்தது.
பாகிஸ்தானின் இந்த நடவடிக்கையால் தினமும் 100 முதல் 150 இந்திய விமானங்கள் பாகிஸ்தான் வான்வழி வழியாக செல்வது பாதிக்கப்பட்டது. பாகிஸ்தான் வான்வெளியில் 20% விமான போக்குவரத்து குறைந்தது. இதன் காரணமாக பாகிஸ்தான் ஏர்போர்ட் ஆணையத்திற்கு 123 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது என அந்நாட்டு ராணுவ அமைச்சகம் கூறியுள்ளது. அதுவும் இந்த இழப்பு ஏப்ரல் 24 முதல் ஜூன் 30 வரையிலான கணக்குதான். ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதத்தையும் கணக்கில் சேர்த்தால் மேலும் 125 கோடி ரூபாய்க்கும் அதிகமாக பாகிஸ்தானுக்கு இழப்பு ஏற்பட்டு இருக்கலாம் என கூறப்படுகிறது. பாகிஸ்தான் இந்திய விமானங்கள் பறக்க தடை விதிப்பது இது முதல் முறையல்ல. ஏற்கனவே 2019 இந்திய விமானங்களுக்கு பாகிஸ்தான் தடை விதித்தது. 2019 பிப்ரவரி 14 புல்வாமாவில் பாகிஸ்தான் பயங்கரவாதி நடத்திய தற்கொலைப்படை தாக்குதலில் 44 ரிசர்வ் படை வீரர்கள் கொல்லப்பட்டனர். இந்த தாக்குதல் சம்பவத்திற்கு பதிலடி தரும் வகையில் பாகிஸ்தானின் பாலகோட்டில் உள்ள ஜெய்ஷ் இ முகமது பயங்கரவாத பயிற்சி முகாம் மீது இந்திய விமானங்கள் குண்டுகளை பொழிந்து 100க்கும் மேற்பட்ட பயங்கரவாதிகளை கொன்றது. இதனால் அப்போதும் பாகிஸ்தான் தன் வான்வெளியை பயன்படுத்த இந்திய விமானங்களுக்கு தடை விதித்தது. சில மாதங்கள் நீடித்த அந்த தடையால் பாகிஸ்தானுக்கு 228 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டது குறிப்பிடத்தக்கது. ஆபரேஷன் சிந்தூரை தொடர்ந்து மே 7 முதல் 10 தேதி வரை இந்தியா பாகிஸ்தான் சண்டையில் ஈடுபட்டன. அப்போது பாகிஸ்தானின் 9 விமானப்படை தளங்கள் மற்றும் 3 ரேடார் தளங்களை தாக்கி இந்தியா துவம்சம் செய்தது. இதனாலும் பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய இழப்பு ஏற்பட்டது. சில விமானப்படை தளங்களை மீண்டும் பயன்பாட்டிற்கு கொண்டுவர முடியாத நிலையில் உள்ளதாக சமீபத்தில் பிரதமர் மோடி பேசியது இந்தியாவின் கடுமையான தாக்குதலை உணர்த்துவதாக இருந்தது. ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது பாகிஸ்தானின் 6 போர் விமானங்களை இந்தியா சுட்டு வீழ்த்தியதாக இந்திய விமானப்படை தளபதி ஏபி சிங் நேற்று தெரிவித்தார். ஆனால் பாகிஸ்தான் ராணுவ அமைச்சர் கவாஜா ஆசிப் அதை திட்டவட்டமாக மறுத்துள்ளார். 10 நாளாக தொடரும் ஆபரேஷன் அகல், பயங்கரவாதி காலி. காஷ்மீரில் பகல்காம் தாக்குதலுக்கு பின் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டு பயங்கரவாத ஒழிப்பு நடவடிக்கையில் ராணுவம் இறங்கியுள்ளது. இந்த சூழலில் அதிக ஆயுதம் ஏந்திய பயங்கரவாதிகள் தெற்கு காஷ்மீரில் உள்ள அகல் என்ற வனப்பகுதியில் பதுங்கியிருப்பதாக சென்ற 1ஆம் தேதி தகவல் கிடைத்தது. உளவுத்துறை தகவலின் அடிப்படையில் ராணுவம் அதிரடியாக ஆபரேஷன் அகலை தொடங்கியது. நம் வீரர்கள் அப்பகுதியை சுற்றி வளைத்தனர். போலீசாருடன் இணைந்து பயங்கரவாதிகளை தேடினர். ட்ரோன்கள், ஹெலிகாப்டர் மூலமும் தேடுதல் வேட்டை நடந்தது. சிக்கிய சிலரிடம் நடத்திய விசாரணையில் குல்காம் மலை பகுதியில் பயங்கரவாதிகள் பதுங்கியிருப்பது தெரிந்தது. நேற்று முன்தினம் இரவு இருதரப்புக்கும் நடந்த பயங்கர சண்டையில் பிரித்பால் சிங், ஹர்மிந்தர் சிங் என்ற 2 வீரர்கள் இறந்தனர். 11 பாதுகாப்பு வீரர்கள் இதுவரை காயமடைந்துள்ளனர். 10 நாளாக ஞாயிறன்று காலை கிஷ்த்வாரில் உள்ள துல் பகுதியில் நடந்த சண்டையில் பயங்கரவாதி ஒருவன் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளான். அவனது விவரம் இன்னும் வெளியாகவில்லை. அப்பகுதியில் 2 பயங்கரவாதிகளை பாதுகாப்பு படையினர் வெற்றிகரமாக பிடித்துள்ளனர். தொடர்ந்து மோதல் நடந்து வருவதாக ராணுவம் கூறியுள்ளது. பர்த்டே பார்ட்டியில் சோகம், பாரில் வாலிபர் குத்திக் கொலை. மதுரை கல்லூரி மாணவன் ஷாஜன் இவரது பிறந்தநாள் கொண்டாட்டத்திற்காக நேற்று நண்பர்களுடன் புதுச்சேரி வந்துள்ளார். புதுச்சேரி மிஷன் வீதியில் உள்ள ரெஸ்ட்ரோ பார் ஒன்றில் மது குடித்துள்ளனர். அப்போது நடனமாடிய ஒரு பெண் மீது இடித்ததாக கூறப்படுகிறது. பாதுகாப்பில் இருந்த பவுன்சர்களுக்கும் ஷாஜன் நண்பர்களுக்கும் தகராறு ஏற்பட்டது. ஒருவரை ஒருவர் தாக்கியுள்ளனர். சிவகங்கையை சேர்ந்த கல்லூரி மாணவன் சண்முக சுந்தரம் கத்தியால் குத்தப்பட்டு படுகாயமடைந்தார். மருத்துவமனை செல்லும் வழியில் அவர் இறந்தார். சண்முக சுந்தரம் வயது 23. ஷாஜன் தலையில் 5 தையல்களுடன் அட்மிட் செய்யப்பட்டார். பெரியகடை போலீசார் கொலை வழக்கு பதிவு செய்தனர். நள்ளிரவில் பாரில் நடந்த சண்டையில் கத்தியால் குத்தியது யார் என இன்னும் அடையாளம் காணப்படவில்லை. சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து 10க்கும் மேற்பட்ட பவுன்சர்களை அழைத்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். ராகுல் கோபத்தால் முடங்கிய சபை, காங்கிரசுக்குள் கருத்து மோதல். வாஷ் அவுட் ஆகும் மழைக்கால தொடர். பார்லிமெண்ட் மழைக்கால கூட்டத்தொடர் கடந்த மாதம் 21ஆம் தேதி துவங்கியது. ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை பற்றி பிரதமர் மோடி விளக்கமளிக்க வேண்டும். திடீரென போரை நிறுத்தியது ஏன், நிர்பந்தம் கொடுத்தது யார் என கேட்டு காங்கிரஸ், திமுக மற்றும் கூட்டணி கட்சிகள் அமளியில் ஈடுபட்டு 2 சபைகளும் முடங்கின. எதிர்க்கட்சிகள் கேட்ட அனைத்து கேள்விகளுக்கும் விளக்கம் கொடுக்கும் விதமாக பிரதமர் மோடி பார்லிமெண்டில் நீண்ட உரை நிகழ்த்தினார். மோடி கொடுத்த பதிலடியால் கப்சிப்பான காங்கிரஸ், திமுக, ராஷ்டிரிய ஜனதா தளம் உள்ளிட்ட கட்சிகள் பீகாரில் தேர்தல் கமிஷனின் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் செய்வதை எதிர்த்து பார்லிமெண்டை முடக்கி வருகின்றன. பல லட்சம் வாக்காளர்களின் பெயர்கள் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டு விட்டதாக ராகுல், தேஜஸ்வி யாதவ் தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகின்றனர்.
அந்த குற்றச்சாட்டை தேர்தல் கமிஷன் ஆதாரங்களுடன் நிராகரித்தது. ஏற்கனவே ஆபரேஷன் சிந்தூர் விவகாரத்தில் மத்திய அரசின் நிலைப்பாட்டை ஆதரித்தும் காங்கிரஸை குறை சொல்லியும் MP சசி தரூர் பேசி வருவது அக்கட்சிக்குள் புகைச்சலை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் பீகார் வாக்காளர் பட்டியல் பிரச்சினைக்காக பார்லிமெண்டை தொடர்ந்து முடக்கி வரும் விவகாரத்திலும் காங்கிரசுக்குள் கருத்து வேறுபாடு உள்ளதாக சொல்லப்படுகிறது. ஆனால் லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் பார்லிமெண்டை நடத்திவிடக் கூடாது என்பதில் தீவிரமாக உள்ளார். அதே சமயம் ராஜ்யசபா எதிர்க்கட்சித் தலைவராக இருக்கும் காங்கிரசின் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே சபையை முடக்குவதில் அவ்வளவு தீவிரம் காட்டவில்லை. இதனால் ராஜ்யசபாவில் சில மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டன. இது ராகுலுக்கு கோபத்தை ஏற்படுத்தியது. நாங்கள் லோக்சபாவை முடக்கி வரும்போது ராஜ்யசபா மட்டும் எப்படி அமைதியாக நடக்கலாம் என கார்கேவிடம் கேள்வி எழுப்பினாராம். இதை அடுத்து ராஜ்யசபா நடவடிக்கைகளையும் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் முடக்கிவிட்டன. வரும் 12ஆம் தேதியுடன் பார்லிமெண்ட் மழைக்கால கூட்டத்தொடர் முடிகிறது. எதிர்க்கட்சிகளின் தொடர் அமளி துமளியால் ஆக்கப்பூர்வமான விவாதங்கள் இன்றி தொடர் முடிவுக்கு வருகிறது.